வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓம ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரே ஒரு வரமிளகா, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், அப்புறம் ஓமம் நல்ல ஒரு டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு. இப்போ இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். நான் கடாயில் ஒரே ஒரு ட்ராப் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். என்னன்னா பெருங்காயம் பொரியறதுக்கும் வரமிளகா வறுக்கும் போது நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்குங்காங்க. சின்ன பீஸ் பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, இது கூடவே 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு. ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். இப்போ சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே ஓமமும் சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் ஓமம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே அப்படியே பரட்டிகிட்டே இருந்தீங்கனாலே போதும், ஓமம் வறுபட்டுரும். நல்லா பொரியிற சத்தமும் கேட்கும். இந்த வறுத்த சாமான் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் புளி தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி புளி தண்ணி விட்டுருக்கேன். இது கூடவே மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து ஒரே ஒரு கொதி விடுவோம். மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள பாருங்க நல்லா ஆறிடுத்து. நம்ம வறுத்தது அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை நம்ம பவுடர் தான் பண்ணிக்க போறோம். பாருங்க பொடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். பொடி பண்ணது இந்த அளவுக்கு கோர்ஸா இருக்கணும். ரொம்ப நைஸா பொடி பண்ண வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸா பொடி பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புளி தண்ணி நல்லா கொதிச்சிருது. இப்போ நம்ம பொடி பண்ணது கொஞ்சம் கூட தான் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த புளி தண்ணிக்கு தேவையான ரசப்பொடியை போட்டுட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரசப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இது கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா விளாவிக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். நல்லா நுரைச்சி வரட்டும். எப்பயும் போல கொஞ்சம் வெல்லம் சேர்த்துலாம். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்துடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் இருப்பா கண்டி வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். நெய்யில தாளிக்க வேண்டாம், எண்ணெயில தாளிச்சாலே போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. நம்மளுடைய ஓம ரசம் ரெடி ஆயிட்டு. பாருங்க, இந்த ஓம ரசத்துக்கு கொத்தமல்லி வேண்டாம். நீங்க அந்த ஓமத்தோட வாசனை அப்ப தூக்கலா இருக்கும். அதனால கொத்தமல்லியில எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த மாதிரி நெய்ல தாளிக்க வேண்டாம், எண்ணெயில தாளிச்சாலே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓம ரசம். நல்ல சுட சாதத்துல ஓட ஓட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது தொட்டுக்கிறதுக்கு எப்பயும் போல காரக்கறியோ இல்லை தேங்காய் போட்ட கறியோ இல்லை கூட்டு, தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி பண்ணுவோம் இல்லையா கூட்டு, அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஓம ரசம் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.